இருக்கும். ஏன்னா யாரும் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பான். இந்த வாழை எடுத்து வந்து காட்டினா எப்படி கண்டுபிடிப்பான்? மூஞ்சாரா இது நல்லா சூடு தாங்க முடியாது, ஏஞ்சி வந்து போன மாதிரி இருக்குது. தூக்கிட்டு வரலாம் மாப்பிள்ள, தெரியும் நீ தேவையா மூடுறே மாப்பிள்ளைய மட்டும் கேட்கலாம். அவன் போய் அழைச்சிட்டு வரட்டும், நம்ம ரெஸ்ட் எடுப்போம். கொண்டாலும் ஆமா அவன் என்ன 8 வயது கரும்பு, 10 வயது கரம்பு சேரு ஓட்ட கரம்பை பத்தி பேசுறான். அதனால போறதுனா அடியே அம்பா அம்பாரு தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா? அடி சத்து அம்மா வந்த மேலை இது ஒரு உயிராத கலப்பு. அது கத்தாய கரம்பு. அது கத்தாய கரம்பு அரும்பிடா மலை ஒரே நாத்தடுத்த நாய் ஓட்ட முடியாது. இவ்வளவு மாலை போறதா சொன்னான். இவன் மாலை எனக்கு வேணாம், நடுப்புல இருக்கு பாரு மாளிகை. அவதான் எங்க அக்கா மேரி நல்ல கொழு 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 அக்கா மேரி இல்ல ரோசி அது 8 வருஷம் கரம்பா இருந்தாலும் சரி ரொட்டைக்கு விட்டு அடி அடிச்சிருப்பேன். ஆனா நான் ஏன் மாலை போடுறது வேணான்னு சொன்ன தெரியுமோ? அவன் கெண்டக்காலு கொண்டவனை உடனே தூக்கிடுவான். அதனாலதான் இந்த பெரியார் பஸ் வேணாது ரிசைட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததான் வர போகுது, அதான் ரூட் பஸ். பணம் நமக்கு என்ன ஆளா இல்ல, நீ 2 இருக்குது. அந்த 2 எனக்கு தான். உனக்கு வேணும்னா பள்ளிக்கூடத்துல போ, புளியாம்பாய வைக்க ஒரு ஆயா வாங்கி சப்பின்னு உட்காந்து புலாம்பாய் சப்பத்தை அதுக்கு தான் வெங்காயம் ஒரு புள்ள கழுத்து தேவையா மருந்து கொடுத்துருப்பான் நாட்டுக்கு. 10 வருஷத்து கரம்பு இருக்கும். வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. சும்மா கடை இருக்கும். அவன் எங்க ஏறி வேலைக்கு போய் ரூட் விட்டு வந்திருப்பான். அவன் கண்ணுல கணமையே வச்சுக்கிட்டு ஊரை ஆக்கலாம் பாரு. அப்படியே அந்த நடப்புல வருவா பாரு. சூப்பர் குட்டி. இது எப்படி இருக்கு? அத மாமா என்னதான் சொன்னான்? தம்பி மாமா நான் ஒரு மாமா, அவனை போய் மாமா கத்தி கொஞ்சம் சாணம் பிடிச்சு கூட எதுக்கு சேவிங் பண்றதுக்கா?
நீ போய் உக்காரா. நீ போய் உக்காரா. வாய வந்துடும் ஏதாச்சும். எனக்கு கீழே இருந்து வந்துடுவாங்க. மூத்திரம் வருதுடா எனக்கு கம்மல் இருக்குது. அடியா பீக பெண் பையுலா நீங்க இங்கே நில்லுங்க மாமா, நான் உங்களுக்கு போறேன். ரெண்டாவது ரூட்டு பஸ் வந்தா உனக்கு தான் போடுன்னு எங்க அக்கா அம்மா எல்லாம் மாலை போட்டுக்கிறான். என்ன போட்டு போட்டா ஒண்ணு போட்டாளா இல்லைன்னா பேண்ட் இறங்குது. பணம் கட்டணும்டா. கப்பு என்னடா வேணா ஊட்டுறோம். காலையில குவார்டர்ல கலந்து விக்கிறேன். எனக்கு அப்படி தெரியல. வரக்குள்ள எடுத்துட்டு வந்த காய்ச்சலாம் செலவாயிருக்கும். போகும்போது கையில காய்ச்சல் இருக்காது. அதான் ஆட்டோ பாக்குறவங்க பிச்சை எடுத்துட்டு போன்னு சொல்லி சமைச்சிருக்கா. கிளாஸ் என்ன வேலைன்னு கேட்டியாடா? கிளாஸ் கண்ணாடி என்ன வேலை முண்டா கத்தமான என்னடா இது? கண்ணாடி கண்ணாடி போட்டியா? 3 கண்ணாடி 10 ரூபா, 3 கண்ணாடி 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. மர்மோனே மாலை போட்டியா? ஒண்ணு போறேன். இவனும் மாலை போடல. ஆமா மாமா இப்பதான் நம்ம நான் விளையாட முடியும் தமாசா. எப்போதும் இந்த அக்கா அம்மா நல்ல ஒரு குறிப்பு. ஆமா ஆமா குறும்பு குறும்பு சும்மா விளையாட்டுக்கும். சும்மா மாமா நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட போய் விளையாட முடியுமா? அதானே அப்படின்ட்டு எனக்கு கிளாஸ் போட்டு விழா உண்ட சொத்து பேண்ட் இறங்குது. அவுத்து போட்டு அப்புறம்
ஏய்மலை ஏய்மலை ஏண்டா என்னாச்சு ஒய்வண்ணா ஐவாவா சொல்லு ஏய்மலை முதல்ல பெரியார் பஸ் போச்சுன்னு பார்த்தேன் ரெண்டாவதா வந்த ரூட் பஸ்ஸும் நீ மூடிச்சவையா ரூட் பஸ் இந்த உலக நல்லூருக்கு வராதான் பெருமளத்தோட அப்படியே திருப்பி விட்டுக்கிறானுங்க பெருமங்கலத்தோட அந்த ஆலமரத்துல இருந்து அப்படியே திருப்பி விட்டுக்கிறானுங்க அது மனம் மாறி போச்சு போனது கூட தெரியாது நண்டது பைத்தியக்கார மாலை மாலாங்கிறானே என் பங்காளிய குந்தாலும் கொந்தாலும் ஆமாண்டா குந்தாலும் மழை போலியா எனக்கு இப்போ தெரிஞ்சா போற பார்க்க பார்த்தா கொந்தாலும் நீ நானும் மாலைக்கு வசரம் கடை தெருவுக்கு தான் போய் பொண்ணு மாட்டேங்குது அட காரியாக முன்னாடி ஒருத்தமா நான் சொன்னேன் மண்மவனே என் மண்மவனே நான் சீமா கட்டுறோம் ஒரு டீப் கொண்டவன் அவன் டிபி நோய் கல்யாணம் நோய் ஐயோ சொன்னா எனக்கு வேணாண்டான் நான் ஒருத்தவனுக்கு பிறந்தவனை கூப்பிடுறேன் பல பேருக்கு பிறந்தவன இல்ல சரிமலே ஒருத்தவனுக்கு ஏஞ்சி நிக்க வக்கில்லையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான் அந்த கதையா மாலை கட்டிய பார்த்து அவன் மாலை போடல உடனே இன்னொன்னு சாக்கு சொல்றான் பத்தியா ஆனா நானு நீ ஏன் என்ன தேர் மேல இருக்கிற மாரியாத்தால வேண்டிட்டே இருந்தேன் இந்த நல்லு குட்டி எனக்கு போடக்கூடாது பிடிக்கல யாரு கேளு அவளுக்கு குறுங்கைத்து குறுங்கைத்து அவளை மாலை போட்டா 3 மாசத்துல கொண்டவனை தூக்கிட்டு போய் சுருகாட்டுல வச்சிருவான் அதனால அந்த தேவையா வேணான்னு வச்சுக்கிட்டேன் அவளும் போனா போறா பேண்ட் இருக்குது ஜெய்மலை ரூட் பஸ் மிஸ் டவுன் பஸ் மிஸ் ஆமா ஆமா இப்ப மினி பஸ் இருக்குது அப்படியே தப்பி தவறி நடுக்கொண்டு போட்டுருந்தா போட்டுருந்தா வச்சுக்க உனக்கு அந்த பிள்ளைக்கு சண்டை வந்ததுன்னா உடனே கொக்கு மருந்து கொடுப்போம் அவளா என் வாயில விட்டு விட்டு போடுவாரா அக்காமா சின்ன பிள்ளை வரா பாரு எப்படி பாலை எனக்கு போடா பாரு உனக்கிட்டே போறேன் நீங்க அதுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கிறேன் சின்ன இளமையிலிருந்து நீ தான் நான் காப்பாத்துறேன் அதனால உனக்கிட்டே போறேன் நீ ஏமா மக்கள் போடுறேன் உனக்கு நான் போடுறேன்
மருமோனே சிரிக்கிறியா? இப்பதான் இருக்குது. ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? அவன் யார் தெரியுமா? அவன் ஜாதி என்ன குலம் என்ன தெரியுமா? அவன் வளமே குடிக்கும்.
மீன் வயிற்றிலே பிறந்தவன் மீன் ஜாதி இளந்தோறும் வலைகளை எடுத்து அதாவது குளம் குட்டு ஏரி என்று இல்லாமல் மீன் பிடிக்க ஜாதிக்கு மாலை போட்டு இந்த மாமன் என்று இத்தாசியமரத்தில் ஒருவரும் உங்களை கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டார். இதனால் வரையந்தும் எப்படி ஆகிலும் ஒருவர் ஆகி மாலை போடுவா என்று உங்களால் அடிக்காரம் பண்ணா உங்களாலே சொந்த மாமா உங்களை நாய் பின்னால் ஆளை போடுவாய் அம்மாள் போடுவாய் அம்பியாய் போடுவா ஒருவளாயின் முகத்தில் படங்கள் ஒருவர் போன வழிக்கே ஒருவர் போன அவர்களுக்கு உங்களுக்கு என்ன அடி செய்தேன் அடியா பாவிகளா அடியா சண்டாடி உங்களை இளமையிலே அடி நெய்யும் பருப்பு ஊட்டி
இல்லாமல் இப்பே 55 தேசராஜன் முகத்திலிருந்து ஒருவனாகும் போடுவா என்று எதிர்பார்த்து கொள்வார் என்று இப்பேற்பட்ட சிவனத்தில் என்னை அபிமானம் செய்தவன் அடே பாவி ஒருவன் போன வழிக்கு ஒருவனும் போய்விட்டான். யாரு அவனோ மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூன்றாசை விருத்தம் அவனோ ஈன ஜாதி பயன் இழந்து ஒரு மலை எடுத்து அடே பாவி அது உங்களை சொல்லி குற்றமில்லை. முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பாளான் சேலக்கட்டிய மாதனை நம்பினான் நடுதருவன் ஆராய என்று எப்படி இப்பேற்பட்ட சுயமரத்தில் நம்மளை கவிக்கு விட்டாலோ அதுபோல் போதுங்க போயிடுங்க அதே பாவி வந்தாளே இப்பேற்பட்ட சுயமரத்தில் மாவனன்று பாராமல் அபிமானம் செய்தாயோ மக்கால இருக்காமல் போய் திடீர்னு அவன் அன்னைக்கே தாலி அறுக்கணும். நீங்க மண்ணா போடி நாசமா போயிடுங்க. மூணு பேரும் போய் போராடுவேன். இனிமேலு நானும் மாமனும் எப்படியாவது முயற்சி பண்ணி என்ன பண்றது கேவன் தான் எப்படியாவது முயற்சி பண்ணி இன்னொரு பிள்ளை கத்து கொடுக்கறது கட்டிக்கிறேன். ஆனால் இந்த ரதமானது இங்க தட்டினால் அஸ்தாபுரத்தில் மட்டும்தான் நிற்கும். வேற இடையில நிற்காது. யாருக்காவது யாராவது சொல்ல வேண்டும் என்றால் அனைவரும் சொல்லிட்டு பாருங்க போகலாம். யாராயிலும் தாய் தந்தை மாமன் யாராயிலும் இருந்தால் சொல்லிட்டு தட்டினால் ரதம் சொல்ல மாட்டேங்க. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூன்று ஆசை விருத்து தந்தையாகிய சந்திரமண்டலுக்கு திருமணம் செய்து விட்டோம். எல்லா ஆசை விருத்தவன் தெரியாத கூட மாலை போட்டுக்கலாம். தெரியாத போட்டுக்கலாம். அரியா பிள்ளைங்க பழமரியாதை. அதாவது மரியாதையா இறக்கி விட்டு போய்விடு. சரிதா? உங்களுக்கு நல்லது. அந்த காசிமா நகரிலே அந்த சுயமரத்திலே உன் நாக்கையும் உன் சிரசும் துணிச்சிருப்பேன். ராஜாக்கள் சூழ்நிலை சபை அசிங்கப்படுத்த கூடாது. அவன் பேசி போறான். அப்படியே முடிவிச்சுட்டேன். அவன் செம்படுவன் மீனவன் தண்ணி உப்புமணி வரும் கண்டுபடி பேசினான். உன் அப்பவே உன் நாக்கை அறுத்திருப்பேன். என் தம்பி எடுத்து பொறுமை ஏன் அவன் செம்படு உனக்கு தெரியுமாடா? யார் வயசுல பிறந்தாலும் செம்படம் தானே. ஆமா நீ சொல்ற எங்க பிறந்தாலும் அவர் பரம்பரை என்ன? அவன் விலை
மயக்கம் என்ன அப்ப உனக்கு தெரியுமாடா செம்மடவன் மீனவன் அப்படி கேவலமா பேசுற ஏய் பசுராஜனானவன் பசுராஜன் தான். பசுராஜன் ஒரு நாள் வேட்டையாட வந்தான் வேட்டையாடு வருகின்ற பொழுது அவனை விந்தானது காமம் மீறி விந்தாண்டு விழுந்து விட்டு அந்த விந்த வீணாக்க கூடாது என்று ஒரு கொள்ளை தைத்து அந்த கொள்ளையிலே வைத்து ஒரு முடியா மாட்டிவிட்டான் அப்போது வல்லு பச்சானது அந்த கொள்ளையை தூக்கி சென்று பறந்து சென்றது அப்படி செல்லும் பொழுது அண்டவிட பச்சானது அதாவது ஒரு தூக்கி செல்கிறது இறையத்தை தூக்கி செல்கிறது அப்படி என்று அண்டனில பச்சானது ஓடி வந்து மறிக்க ஒருவருக்கு ஒரு முத்தம் நடந்தது முத்தம் நடந்த உடனே அந்த கொள்ளையானது விந்தானது அந்த நடுக்கடலே விழுந்து விட்டது நடுக்கடலே விழுந்து விட்டது அந்த நடுக்கடலே விழுந்த உடனே அந்த மீன் ஒரு மீன் திமிர்னு சொல்ல ஒரு மீனானது அந்த விந்த முழுங்கி விட்டது முழுங்கி அது கெப்பமாகி இருந்தது அந்த தினம் தாசமகாராஜன் அங்க செம்பளம் தான் மீனவர் தான் தாசமகாராஜன் அங்க மீன் பிடிப்பதற்காக வலை வீசி பிடித்து வந்தார் அப்ப மீன் பெரிதாக இருந்தது ரெண்டாவது பிறந்து பார்க்கல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அதுதான் மச்சிகந்தி மச்சவல்லவன் அந்த மச்சிகந்தி தான் பரிமளிகந்தாக மாற்றி சந்திர மகாராஜன் திருமணம் செய்தார் அப்பேற்பட்ட வசூலாஜி இந்திக்காக பிறந்தவன் சத்திரிய பரம்பரை சுத்தமான சத்திரிய பரம்பரை சரி இல்லையே அங்கேயே ஒரு சிலத்தை குறிப்பிப்பேன் அவன் செம்படவனா அவன் மீனவனா உனக்கு தெரியுமா ராஜ பரம்பரை சுத்தமான பிறந்தாலும் மீன் ஜாதி விதத்தான பிறந்தான். ஏண்டா அவன் எங்க பிறந்தான் பிறந்தது எங்க? ஆமா மீன் வளர்ந்தது எங்க? வளர்ப்பு பிள்ளைதான் ஒழிய என்ன பசுராஜி இந்துக்கு பிறந்தவன் வளர்ப்பு பிள்ளைதான் முடியாது அமர் பச்சமா அவன் 3 கண்டிகளையும் இறைத்து விட்டு சென்று விடு. இதுதான் உனக்கு நல்லது. ஏய் சால்வா அட புள்ளிக்கார போல நீ மெல்ல மெல்ல பேச வந்த உங்க தேர் போகுதா திரும்ப போய்ங்க போங்கடி போ மண்ணா போய்ங்க அப்புறம் அது எனக்கு சொந்தமான பொண்ணு எது நீங்க மாலை போட்டு கூட்டு போறீங்க நாங்க போய் சொல்லி ஆனா அவங்க போட்டாங்களே வச்சுக்க சரி என்ன சொல்றா மருமகனே எனக்கு தெரியா என்ன சொல்றா ஃபர்ஸ்ட் நைட் நான் பாத்துட்டேன் பேட்டி இருக்குது மருமகனே அப்புறம் நீங்க நாங்களாம் கூட்டிட்டு வந்து